Great Weekend vlogs. Subscribe and support. இங்கே தாங்க டிக்கெட் கவுண்டர் இருக்குது. இந்த பேசஞ்சருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 3 ரூபா தான் சார்ஜ் பண்ணாங்க. டிக்கெட்டை கட்டிட்டு நம்ம உள்ளே போய் அடிக்கலாம். ஸோ இது வந்து பெபின் ஐலாண்ட் வரைக்கும் போகுது. நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட இடம் தான் அந்த சைனா ஃபிஷிங் நெட்டு. அதுக்கு முன்னாடி தான் இருக்கேன் நான். அப்படியே பேசிகிட்டே பக்கத்துலேயே வந்துட்டேங்க. பாருங்களேன், பின்னாடி வெசல், இப்போ மீன் பிடிக்கிறது, இடையில நம்ம தயாராக இருக்கேன். போயிட்டாருங்க, போட போகிறாரு பாருங்க. நம்ம கண்ணு முன்னாடி இவ்வளோ பெரிய கப்பல் போகுது பாருங்க. எல்லாருமே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க, ஜோலார்பேட்டையில. ஆமாம், நாங்கள்லாம் ஜோலார்பேட்டையில வந்துருக்கோம். டைம் வெட்டிட்டாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன மீன் பிடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க, கிராப் உயிரோடு இருக்குது. வாட்டர் மெட்ரோவில் டிக்கெட் எடுத்தாச்சுங்க. ஹைகோர்ட் ஜங்ஷன் வரைக்கும் எடுத்திருக்கேன். ரோட்டு பக்கத்துலேயே வந்துட்டோம். இது வந்து தென்னங்கல்லாம் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு பார்த்து பேசி சொல்கிறேன். என்ன ஆச்சுன்னா, அந்த கேஸ் தட்டுப்பாடு காரணமாக ஹோட்டலில் எதுலேயுமே மீல்ஸ் இல்லைங்க. பாருங்கள் எவ்வளோ வைப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு. கடையில் பாருங்கள், கூட்டெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. கும்பலங்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கிரேட் வீக்கெண்ட் vlogs. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மட்டஞ்சேரி மெட்ரோ ஸ்டேஷனில் இருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா எர்ணாகுளம் வந்திருக்கோம். கொச்சினில் இருக்கிற எல்லா டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் சுற்றி பார்க்கலான்னு வந்திருக்கேன். நைட்டு வந்து கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் 8:30 மணிக்கு ஏறினேன். இந்த ட்ரெயினில் தான் நான் வந்திருக்கிறது. இப்போ வந்து டைம் வந்து 8 மணி ஆச்சு. சுமார் 11.5 மணி நேரம் வந்து ரீச் ஆகிருக்கேன். பெங்களூர்லேருந்து இங்கே வந்து ரீச் ஆகிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஸ்டேஷன் விட்டு வெளியே போயிட்டு பார்க்கலாம். ஆட்டோக்காரர் 2 நிமிஷத்துலேயே வந்து இறக்கி விட்டுட்டாரு. ரூம் பார்த்தாச்சுங்க. இந்த ரூம் தான் உள்ளே போக போகிறேன். உள்ளே போய்ட்டு செக்இன் பண்ணிவிட்டு செக்இன் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பேசுகிறேன். ரூமுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ரூமோட அவுட்லுக் பாருங்கள். அவுட்ஃபிட் சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் பெட் வந்து அவைலபிள் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து டூரிஸ்ட் சீசன் ஆக்கிறனால. ஸோ இதுவே அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருந்துச்சு. ஸோ அதனால் இதையே புக் பண்ணிட்டேன் நான். ரூம்லேருந்து கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஜம்முன்னு குளிச்சு முடிச்சாச்சு. இப்போ ரூமை விட்டு பஸ் ஸ்டாப் வந்து பக்கத்தில் தான் சொல்லியிருக்காங்க. பக்கத்தில் போயிட்டு சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பிளேஸான போர்ட்டு கொச்சி போய் பார்க்கலான் இருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் கொலாப்புட்டு சாப்பிட்லான் இருக்கேன். ஒரு ஹோட்டலில் கேட்டேன், இங்கே வந்து கொலாப்புட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு ஹோட்டல் தேடி போயிட்டுருக்கேன், பக்கத்தில் இருக்கான். அந்த ஹோட்டலில் போய்ட்டு இன்றைக்கி கொலாப்புட்டு சாப்பிட்லான் இருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஹோட்டல் ஆரியாஸ் பியூர் வெஜ்ஜுக்கு வந்திருக்காங்க. இங்கே போயிட்டு உள்ளே போய் கேட்போம் கொலாப்புட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. கொலாப்புட்டு இருந்தால் இங்கேயே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுக்கலாம். உள்ளே போயிட்டு டிஷ் என்னென்ன அவைலபிள் இருக்குன்னு சொல்லி கேட்போம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் இடியாப்பம் தான். இடியாப்பத்துக்கு வந்து 3 வகை சட்னி கொடுத்துருக்காங்க. சட்னி, சாம்பார், அப்புறம் ஒரு டிஷ்ஷு கொடுத்துருக்காங்க. 3 தான் தொட்டு சாப்பிட்றேன். இடியாப்பம் நல்லா சாஃப்டாக இருக்குது. ரேட்டெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. 63 ரூபா போட்டிருக்கு ஒரு இடியாப்பம் செட்டு. சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து கொச்சினை வந்து மக்களாக இந்த லோக்கலோட சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பிளேஸாக பார்த்திங்கன்னா போர்ட்டு கொச்சி போக போகிறேன். போர்ட்டு கொச்சி போயிட்டு அங்கே என்னென்ன பிளேசஸ் இருக்குது, என்னென்ன பார்க்க வேண்டிய இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ முன்னாடி தான் பஸ் ஸ்டாப் இருக்குது, அங்கே தான் போயிட்டுருக்கேன் நடந்து. அப்படியே நடந்து பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டேங்க. இங்கே வந்து இந்த பஸ்லேயே போர்ட்டு கொச்சி போட்டிருக்கு. இந்த பஸ்ஸில் போனோம்னா போர்ட்டு கொச்சி போய் இறங்கிடலாம். பஸ் ஏறிட்டேங்க. போர்ட்டு கொச்சி தான் லாஸ்ட் ஸ்டாப்பாக. இங்கேருந்து 20 ரூபா வாங்குறாங்க சார்ஜ். போர்ட்டு கொச்சி போகிற வழியில் இருக்குது. இது வந்து கொச்சின் ஷிப்யார்டு, கப்பல் கட்டும் தளமுங்க. இது 1/2 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் போர்ட்டு கொச்சி வந்து ரீச் ஆயாச்சு. போர்ட்டு கொச்சியில் பார்த்திங்கன்னா போட்டு செட்டின்னு சொல்லி ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கேருந்து உள்ளே பார்த்திங்கன்னா பேக் வாட்டரில் வந்து போட்டில் கூட்டிகிட்டு போவாங்களாம். இப்போ அதுக்கு தான் டிக்கெட் எடுக்க போயிட்டுருக்கேன். டிக்கெட் எடுத்துகிட்டு எவ்வளோ ரேட்டுன்னு சொல்கிறேன் நான். இங்கே பாருங்கள், ஃபெரியில் எல்லாமே ஏற்றுறாங்க. பஸ்ஸே ஏற்றுறாங்க. பஸ்ஸு, ஆட்டோ, பைக்கு எல்லாமே இதில் ஏற்றி அந்த பக்கம் கொண்டு போய் விடுறாங்க. இதுக்கு எவ்வளோ சார்ஜுன்னு தெரியல. பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட கேட்போம். ஆனால் இதுக்கு எவ்வளோண்ணா நம்ம ட்ராவல் பண்ணலாமா? ஓகே. டிக்கெட் கவுண்டரில் கேட்க சொல்கிறாங்க. அங்கே தான் டிக்கெட் கவுண்டர் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பெரிய பின்னாடி பார்த்தீங்கன்னா போட்டு தெரியுது பாருங்கள். வல்லார்படம் போட்டு, கொச்சின் போட்டு. இங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக ஏற்றுறாங்க. இது வந்து ஃபெரி. வேறு காரு, ஆட்டோ, ஷேர் ஆட்டோ எல்லாமே உள்ளே ஏற்றுறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம் இங்கே டூர் வந்திருக்காங்க இன்றைக்கி. ரொம்ப அழகாக இருக்குது இடம். இங்கே தாங்க டிக்கெட் கவுண்டர் இருக்குது.
இந்த பேசஞ்சருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 3 ரூபா தான் சார்ஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பஸ்ஸுக்கு எல்லாத்துக்கும் இதில் போட்டிருக்கு. இப்போ வந்து ஃபெரி வந்து எடுக்க போகிறாங்க. வேகமாக போய் ஏறலாம் வாங்க. இப்போ நம்ம ஏறினதும் எடுத்துருவாங்க. டிக்கெட்டை காட்டிட்டு நம்ம உள்ளே போய் ஏறிக்கலாம். ஸோ இது வந்து வெபின் ஐலாண்டு வரைக்கும் போகுது. ஸோ உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். டிக்கெட் கொடுத்தாச்சு. உள்ளே ஏறுறேன் நான் ஃபெரிக்குள்ளே. ஃபஸ்ட் டைம் ஏற போகிறேன். இந்த இது ரொம்ப புதுசாக இருக்குது எக்ஸ்பீரியன்ஸு. பாருங்களேன், பஸ்ஸே உள்ளே நிற்கிதுங்க. ஃபெரிக்குள்ளே தாங்க நிற்கிறோம். பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு. நம்ம பஸ் ஸ்டாப்பில் நிற்கிற மாதிரி, பஸ் இந்த சிக்னலில் நிற்கிற மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கு இப்போ வந்து ஃபெரிக்குள்ளே நிற்கிறோம். ஃபெரியில் வந்து எல்லோரும் பேசஞ்சர்ஸ் எல்லாமே நிற்கிறாங்க. அந்த வண்டியாகவே நின்றுக்கிறாங்க. யாரும் இறங்குற மாதிரியே இல்லை. ரொம்ப புதுசாக இருக்குது கொச்சினில். இதுதான் நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிற பிளேஸு. கிளம்பிருச்சுங்க, ஃபெரி கிளம்பிருச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பேக் வாட்டரில் தான் இதை ரன் பண்ணுறாங்க. பேக் வாட்டரும் கடலும் சேர்கிற இடம் அரபிக் ஓசன் வந்து சேருது. அங்கே பாருங்கள் ஒரு கண்டெய்னர் வெசல் வந்து நிற்கிது பாருங்கள், வல்லார்படம் போட்டில். இப்போ தான் அன்லோடிங்க்கு வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம கண் கூட பக்கத்துலேருந்தே பார்க்கலாம் கொச்சின் வந்தால். ஆனால் இதோட சார்ஜ் தாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட வச்சுது. வெறும் 3 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க மனுஷனுங்க. அதாவது பெரியவங்களுக்கும் சரி சின்னவங்களுக்கும் சரி 3 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. மற்ற வண்டிகளுக்கெல்லாம் 10 ரூபா 5 ரூபா எல்லாமே ஒரு 20 ரூபாக்குள்ளே தான் இந்த சார்ஜஸ் எல்லாமே இருக்குது. ரொம்ப சூப்பர். அடுத்த பெரிய போதுங்க. இது வந்து வெப்பின் ஐலாண்ட்லேருந்து திரும்ப வந்துட்டுருக்கு. எப்பின் ஐலாண்ட், போர்ட் கொச்சி டு வெப்பின் ஐலாண்ட் போர்டில் போட்டிருக்கு பாருங்கள். அந்த இதில் போட்லேயே போட்டிருக்கு. அதுலேயும் க்ரௌடெல்லாம் இருக்குது பாருங்கள். அதில் பஸ் இல்லை, காரு, பைக்கு, பேசஞ்சர்ஸ் எல்லாமே இருக்காங்க. ரொம்ப சூப்பர். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை கொச்சினில். பாருங்க, இந்த மீன்பிடி படகு போகுது. மீன் பிடிக்க போகிறாங்களா இல்லை பிடிச்சிட்டு வர்றாங்களான்னு தெரியல. ரொம்ப பெரிய போட்டு. வெப்பின் ஐலாண்ட் வந்துட்டேங்க. இப்போ வந்து இதில் ஃபெரியிலேருந்து இறங்க போகிறோம். பஸ் முன்னாடி இறங்குது. இறங்கினதுக்கப்புறம் தான் பேசஞ்சர்லாம் இறங்கணும். பாருங்கள், எல்லா பஸ்ஸும் இந்த சிக்னல் விட்டு வண்டி கிளம்புமே அந்த மாதிரி கிளம்புங்க எல்லோரும். பஸ்ஸே உள்ளே நிற்கிது. உள்ளேருந்து கிளம்புறது ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் வெப்பின் ஐலாண்ட்லேயும் வாட்டர் மெட்ரோவும் இருக்குங்க. வாட்டர் மெட்ரோவும் இங்கிருந்து நம்ம வாட்டர் மெட்ரோவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் ஃபெரியில் வந்தாச்சு. அடுத்தது வாட்டர் மெட்ரோ ட்ரை பண்ணலாம். கொச்சினில் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட இடம் தான் அந்த சைனா ஃபிஷ்ஷிங் நெட்டு. அதுக்கு முன்னாடி தான் இருக்கேன் நான். இதில் வந்து மீன் பிடிக்கிறது வந்து நான் இந்த யூடியூப்பில் தான் பார்த்துருக்கேன். வந்து இப்போ வந்து பிடிச்சாங்கன்னா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் மீன் பிடிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடி போய் பார்க்கலாம். அவன் கேட்டேன், நான் ஃபெரியிலே இருக்கும்போது கேட்டேன் எப்போ மீன் பிடிப்பான்னு. இப்போ பிடிக்கிற டைம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம போயிட்டு மீனெல்லாம் எப்படி பிடிக்கிறான்னு பார்ப்போம், டைம் கிடச்சா, வாய்ப்பு கிடச்சா. இதை பார்த்தீங்களா, சைனா ஃபிஷ்ஷிங் நெட்டு. இது வந்து பெரும்பாலும் கொச்சின் இந்த கேரளா சுற்றுவட்டார பகுதியில் மட்டும்தான் இந்த மாதிரி ஃபிஷ்ஷிங் நெட்டு வந்து பார்க்க முடியும். வேறு எங்கேயுமே இந்த மெத்தேடு வந்து இருக்காது. இது வந்து எல்லோரும் லைனாக அவங்கவுங்க பேஸில் வந்து ஆக்குப்பை பண்ணி வச்சுருக்காங்க. இது பாருங்கள், ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷு. இது எல்லாருமே அவங்கவுங்க பிடிக்கிற இடத்துல வந்து வாங்கிட்டு போகிறக்காக போர்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ லைனாக இந்த ஃபிஷ்ஷிங் நெட்டு வந்து இருக்குது லைனாக. இதோட வந்து இது வந்து பேக் வாட்ரு. அங்கே ஒரு போட் வருது தெரியுது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரபிக் ஓசன் கனெக்ட் ஆகுது. ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப ரம்மியமான இருக்குது காட்சி. அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து போர்ட்டு கொச்சி. இப்போ ஃபெரியில் வந்தாச்சு. அடுத்தது வந்து வாட்டர் மெட்ரோவில் வந்து ஃபெரிக்கு வந்தாச்சு. அடுத்தது வந்து வாட்டர் மெட்ரோவில் வந்து போர்ட்டு கொச்சி போய் பார்க்குவோம். பாருங்கள், இப்போ கடைசிக்கு வந்தாச்சு ஃபிஷ்ஷிங் நெட்டுக்கு. அங்கே ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம் எப்போ ஃபிஷ் பிடிப்பாங்கன்னு சொல்லிவிட்டு. இப்போ எப்போ ஃபிஷ் பிடிப்பாங்க ஃபிஷ்ஷிங் நெட்டில்? 2 o'clock ஓகே, 2 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா? ஓகே சார். 2 மணிக்கு தான் மீன் பிடிப்பாங்களாம். 2 மணி வரைக்கும் வெயிட் பண்ணோம்னா இங்கே வந்து மீன் பிடிக்கிறதெல்லாம் பார்க்கலாம் சைனா ஃபிஷ்ஷிங் நெட்டில். டைம் இப்போ பார்த்திங்கன்னா 11 மணி ஆச்சு. வேறு எல்லா இடம் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு இங்கே முடிஞ்சால் வந்து பார்த்துட்டு இதை வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு போகலாம். பாருங்கள், இங்கே அரபிக் ஓசன் வந்து கனெக்ட் ஆகுது பாருங்கள். வெப்பின் ஐலாண்டில் வந்து ஃபிஷ்ஷிங் நெட்டு பார்க்க வந்திருந்தோம். ஃபிஷ்ஷிங் நெட்டில் பார்த்திங்கன்னா 2 மணிக்கு பிடிப்பாங்கன்னு ஒருத்தர் சொன்னார். அப்புறம் ஒரு வயசான அம்மா வந்தாங்க, அவங்ககிட்டையும் கேட்டேன். அவங்க வந்து இப்போல்லாம் பிடிக்க மாட்டாங்க தம்பி, காலையில் 7 மணிக்கு தான் பிடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ
ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க, யார் சொல்கிறது கரெக்டுன்னே தெரியல. முன்னாடி வந்து ஒரு ஃபிஷர்மேன்ஸ் எல்லாமே கடலில் இறங்கி பேக் வாட்டரில் இறங்கி மீன் பிடிச்சிட்ருக்காங்க வலை வீசி. ஸோ அவங்ககிட்ட கேட்டால் கரெக்டான இன்ஃபர்மேஷன் கிடைக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பக்கத்தில் போயிட்டு நான் காட்டுறேன் எப்படி பிடிக்கிறான்னு சொல்லி பார்ப்போம். பாருங்கள், இதுதான் லாஸ்ட்டு ஃபிஷிங் நெட்டு. இதுலேருந்து தான் நாம் அங்கேருந்து இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கோம். ஒவ்வொரு ஃபிஷிங் நெட்டாக பார்த்துட்டு வந்தோம், யாருமே கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஸோ ஒரு கரெக்டான ஃபிஷர்மேன்கிட்ட கேட்டால் தான் கரெக்டாக இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒருத்தர் நின்றுருக்காரு, அது அங்கே தூரத்தில் தெரியாரு பாருங்க, அந்த கடலுக்குள்ளே நின்று மீன் பிடிச்சிருக்காங்க பாருங்கள். அவங்ககிட்ட போய் கேட்போம் எப்போ மீன் பிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஃபிஷிங் நெட்டில் அந்த கிளாஸ் போட்டிருக்காரு பார்த்தீங்களா, அந்த பிரதர்கிட்ட தான் கேட்டேன். தமிழில் தான் பேசினார். அவர் வீடு பார்த்திங்கன்னா இந்த பேக் வாட்டர் ஒட்டினாப்படியே இருக்குது. இவர் தான் கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. இங்கே வந்து தண்ணி பார்த்துட்டு தான், தண்ணி ஓட்டம் வந்து நீர் ஓட்டம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு தான் மீன் பிடிப்பாங்களாம். அது வந்து ஈவினிங்காகவும் இருக்கலாம், காலையாகவும் இருக்கலாங்களாம். ஆனால் இன்றைக்கி வந்து சாயங்காலம் தான் பிடிப்பாங்களாம் மீன். அதனால் சாயங்காலம் வரைக்கும் இங்கே இருந்தோம்னா கண்டிப்பாக இந்த சைனா ஃபிஷிங் நெட்டில் மீன் பிடிக்கிறது வந்து பார்க்கலாம். அவர் வீடு பார்த்திங்களா சூப்பராக இருக்குது. இந்த கரை ஒட்டின மாதிரியே வீடு இருக்குது. சூப்பர் வியூ இந்த வீடு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ தான் கரெக்டான இன்ஃபர்மேஷன் கிடச்சிது சைனா ஃபிஷிங் நெட்டில் எப்போ மீன் பிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இங்கே வந்து பேக் வாட்ரு, இங்கே பேக் வாட்டருக்கு ஒட்டினா அப்படியே வீடுங்க. சூப்பராக இருக்குது இந்த ஏரியா, ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இந்த வீடு பாருங்களேன், இந்த வீதி எல்லாமே போகுது இந்த இடத்துல. அந்த பேக் வாட்டருக்கு ஒட்டின மாதிரியே இருக்குது இந்த வீடுங்க, ரொம்ப சூப்பர். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு வெசல் வந்துட்டுருக்கு, ஒரு கண்டெய்னர் வெசல் வந்துட்டுருக்கு பாருங்களேன். இப்போ வந்து டிபோர்டிங் ஆக போகுது போர்ட்டில், வல்லார்படை போர்ட்டில். ரொம்ப இங்கெல்லாம் வந்தோம்னா நம்ம க்ளோஸாக பார்க்கலாம் இந்த இது எல்லாத்தையும் கொச்சினில். அது வந்து மூவ் ஆகிட்டு தான் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்லோவாக மூவ் ஆகுது பாருங்கள், வெசல் வந்துட்டுருக்கு இப்போது போர்ட்டுக்குள்ளே. ஒரு பிரதர்கிட்ட கேட்டேன், பீச்சுக்குள்ளே இறங்கி நம்ம வந்து ஃபிஷர்மேன் கிட்ட போய் பேசலாமான்னு கேட்டேன். பேசலான்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ முன்னாடி காட்டுறேன் நான், பீச்சுக்கிட்ட தான், இப்போ பீச்சில் தான் நிற்கிறேன் நான். பாருங்களேன், அவங்க வந்து பீச் வலை போட்டு மீன் பிடிக்கிறாங்க. ரெண்டு ஃபிஷர்மேன் தான் இருக்காங்க. 2 ஃபிஷர்மேனும் பீச் வலை போட்டு மீன் பிடிக்கிறாங்க. பக்கத்தில் வந்து இந்த மீன்பிடி படகுகள்லாம் போயிட்டு வந்துட்டுருக்கு. கடல்லேருந்து போயிட்டு இப்போ ரிட்டன் வந்துட்டுருக்கு. இவங்க வந்து சும்மா வந்து பீச் வலை வீசுறதில்ல, அந்த டைமிங் பார்த்து தான் வீசுகிறாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த அலை வந்து பின்னாடி போயிட்டு வரும்போது தான் டக்குன்னு வீசுகிறாங்க. ஸோ அங்கே வந்து ட்ரம்மு வச்சுருக்காங்க. ட்ரம்மில் பார்த்திங்கன்னா எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் பக்கத்தில் போயிட்டு. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கொச்சின் வந்தோன்னா இந்த பிபின் ஐலாண்டில் இந்த பிளேஸை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சைனா ஃபிஷிங் நெட்டோட இந்த இடம் வந்து இருக்குது. ஈவினிங் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் சன்செட் பார்க்குறக்கு. நம்ம ஈவினிங் வரைக்கும் இங்கே இருந்தோம்னா கண்டிப்பாக இந்த சைனா ஃபிஷிங் நெட்டில் மீன் பிடிக்கிறதையும் இதையும் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். அப்படியே பேசியே பக்கத்தில் வந்துட்டேன். அங்கே பார்த்திங்கன்னா மீன் ட்ரம் இருக்குது, பிடிச்சி வச்ச மீனெல்லாம் பார்க்குறக்கு. பின்னாடி போய் பார்க்கலாம் எவ்வளோ மீன் பிடிச்சின்னு சொல்லிட்டு. அண்ணா வந்து பிடிச்சிட்டு வந்துட்டார். என்ன மீன் கிடச்சிருக்கு? வாவ், சூப்பர். பாருங்களேன், வீச்சு வலையிலேருந்து பிடிச்ச மீன்கள் எல்லாத்தையும் போடுறாங்க கீழே. ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப சூப்பராக பிடிக்கிறாங்க. இதான் முதல் முறையாக என் வாழ்க்கையிலேயே இப்போ தான் பார்க்குறேன் வீச்சு வலையில் மீன் பிடிக்கிறத. இதெல்லாம் குஞ்சு மீனாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வலையை வந்து க்ளீன் பண்ணுறாரு அவர். பாருங்களேன், நம்ம அங்கே பார்த்தோம் வெசல் இப்போ எவ்வளோ பக்கத்தில் வந்துருச்சு பாருங்கள். அண்ணா அடுத்ததாக வீச கிளம்பிட்டார். இந்த வாட்டி நிறைய பெரிய மீனாக பிடிக்கிட்டோம். பாருங்களேன், பின்னாடி வெசல், இப்போ மீன் பிடிக்கிறது, இடையில நம்ம. இந்த மாதிரி காட்சி கிடைக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை நான் இந்த இடத்துல கொச்சினில். என் லைஃப்லேயே முதல் டைம் கார்கோ வெசலை இவ்வளோ கிட்டத்தில் பார்க்குறேன். பாருங்களேன், நம்ம அங்கே பார்த்த வெசல் அப்படியே ஸ்லோவாக கடந்து அப்படியே போட்டுக்குள்ளே என்ட்ராகுது பாருங்களேன். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா பின்னாடி ஒரு வெசல் வருது பார்த்தீங்களா, அது வந்து புல் டக் புஷ் டக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து பின்னாடியும் முன்னாடியும் வந்து அந்த வெசலை வந்து தள்ளி போட்டுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கும். அதோட வேலை தான் அது. இந்த பெரிய கப்பலால் நேராக போயிட்டு போட்டுக்குள்ளே வந்து பர்த் ஆக முடியாது. அதுக்காக தான் இந்த புல் டக்கும் புஷ் டக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நான் MBAல படித்தது வந்தது. அதை வந்து நான் இப்போது யூஸ் ஆகுது உங்களுக்கு சொல்கிறக்காக. 2 பேரும் இந்த நீரோட்டத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்கலாம், அந்த நீரோட்டம் போயிட்டு அந்த அலை வந்து பின்னாடி போகும்போது கண்டிப்பாக அந்த வலையை வீசிடுவாங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ வந்து அலையும் நம்மளை வந்து காலில் வந்து தொடுத்து பாருங்களேன். இவர் பிடிச்சி வச்ச மீனெல்லாம் இங்கே தான் இருக்குது. இன்னும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க வலை வீசறக்கு. வீச தயாராகிட்டார் ஒருத்தர். கப்பல் வந்து ஹார்ன் கொடுக்குது பார்க்குறீங்களா, கேட்குது பாருங்கள். போர்ட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஸோ நாங்கள் வந்து பெங்களூர் சிட்டிலேயே இருந்ததுனால இதெல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது, ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது இந்த இடத்தெல்லாம் பார்க்குறக்கு. கடலில் நீங்கள் ஜெல்லி ஃபிஷ்ஷு பார்த்துருக்கீங்களா, அதுவும் இறந்து கிடந்ததை பார்த்துருக்கீங்களா? இந்த கொச்சினில் வந்தால் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு ஜெல்லி ஃபிஷ் வந்து இறந்து கிடக்குது. இது வந்து கையில் தொடலாமான்னு தெரியல, ரொம்ப கொல கொலர்ந்து இருக்குது. பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள் ஜெல்லி ஃபிஷ். இது ஏதோ காரணத்தினால இறந்துருக்கு. இது வந்து கரை ஒதுங்கிருச்சு. என்னோடய பொறுமையை ரொம்ப சோதிக்கிறாங்க. இப்போ வரைக்கும் ஒரு வலை கூட வீசலை அவங்க. என்னன்னு தெரியல, அவங்க இன்னும் நீரோட்டத்தை பார்த்துட்டே இருக்காங்க. கடைசியாக போயிட்டு கேட்போம். நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே பாருங்களேன், இப்போ தான் ஒரு வெசல் கிராஸ் ஆச்சு. அடுத்த வெசல் வந்துடுச்சு பாருங்கள். அங்கே தூரத்தில் ஒரு வெசல் இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒரு வெசல் வந்துட்டுருக்கு. எல்லாமே க்யூவில் வந்துட்டுருக்கு. ஒவ்வொரு வெசலாக ஒவ்வொரு பெர்த்திங் ஆகும்போது ஒவ்வொரு பெர்த்திங்க்கும் ஒவ்வொரு வெசலுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தோமே ஒவ்வொரு வெசலாக வந்து போட்டுக்குள்ளே என்டர் பண்ணுறாங்க. இந்த தூரமாக தெரியுது பார்த்தீங்களா ஒரு டேங்கர் மாதிரி, அது என்னன்னு சொல்லி கேட்டேன். இதுதாங்க இந்திய பொருளாதாரத்தையே தூக்கி நிறுத்துகிற இடம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் வெசல்ஸு, கேஸ் வெசல்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா இங்கே தான் வந்து டீபோர்டிங் ஆகுங்களாமா. அந்த இடத்துல வந்து டீபோர்டிங் பண்ணிவிட்டு அப்படி இருந்து கேஸோ லைனு, அந்த பெட்ரோல் எல்லாமே இங்கேருந்து அப்படியே சக் பண்ணி அந்த பக்கம் அந்த மரம் பின்னாடி இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா டேங்கர்ஸ் எல்லாம் இருக்குது, பெரிய பெரிய டேங்கர்ஸு. அந்த இதில் வந்து லோட் பண்ணிடுவாங்க. லோட் பண்ணிவிட்டு டேங்கர் லாரி மூலிமா ஒவ்வொரு ஏரியாவுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இந்த அரபிக் ஓஷனில் அந்த பக்கம் வந்து அந்த தெரியுது பார்த்திங்களா, அது வந்து துபாய், இந்த அரபு நாடுகளுக்கெல்லாம் போகிற என்ட்ரி பாயிண்ட் இது. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா நம்மளுக்கு துபாய் வந்துடும். துபாய், சவுதி, இப்போ போர் வாரெல்லாம் நடந்துகிட்ருக்குல்ல, அந்த இடமெல்லாம் இந்த இடத்த நோக்கி தான் இருக்குது. இந்த திசையை நோக்கி தான் இருக்குது பாருங்கள். பக்கத்தில் வந்துருச்சு பாருங்கள் வெசல். ஸோ இந்த ஆயில் டேங்கர், கேஸ் டேங்கர்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா இங்கே தான் டீபோர்டிங் பண்ணுவாங்களாம். அது பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்குது. இன்னும் பெருசாக ஒவ்வொரு பேட்ச் இருக்குது, ஒவ்வொரு பெர்த் பாயிண்ட் இருக்குது. ஒவ்வொரு பெர்த் பாயிண்டில் அந்தந்த கம்பெனி வெசல் வந்து பெர்த் பண்ணி அன்லோடிங் பண்ணுவாங்க. அண்ணங்கிட்ட கேட்போம் என்ன எதனால் இன்னும் வலை வீசாமல் இருக்காருன்னு சொல்லிவிட்டு. நானும் கடலுக்குள்ளே ஒரு மீனவராக இறங்கிட்டேங்க. இந்த 2 மீனவருக்கு இடையில நான் இருக்கேன். சேட்டா, ஏன் இன்னும் வீசலை வலை? ஓ, வெயிட்டிங். அவர் வந்து ஏதோ மலையாளத்தை சொன்னாருங்க, எனக்கு புரியல. அது பார்த்திங்கன்னா அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்கிறது மட்டும் எனக்கு புரிஞ்சுது. ஏதோ தவணை இல்லைன்னு சொன்னார். என்ன சொன்னார் புரியல எனக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து பீச்சில் இறங்கி நிற்கிறேன், கடலாக. ஆளாலாம் இல்லை, இங்கே இவ்வளோதாங்க கரைக்கு கீழே நான் நிற்கிறேன். இந்த மாதிரி ஃபிஷிங் பண்ணுறதை பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை எனக்கு. இந்த கொச்சினில் வந்து எனக்கு வந்து இது வந்து நிறைவேறியிருக்கு. பார்ப்போம் எப்போ தான் வீசுறாருன்னு சொல்லிட்டு. அப்படியே பேசிகிட்டே பக்கத்துலேயே வந்துட்டேங்க. ஓகே. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த சைனா ஃபிஷிங் நெட்டில் வந்து தண்ணி ஏறதை பொறுத்து தான் மீன் பிடிப்பாங்களாம். அது வந்து இன்றைக்கி 3-3:30 மேலே அந்த தண்ணி நீரோட்டத்தை பார்த்துட்டு மீன் பிடிப்பாங்களாம். அது வந்து இப்போ வரைக்கும் ஒரு பாயிண்ட் வரட்டு தம்பிங்கிற மாதிரியே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு எப்போ பாயிண்ட் வந்து எப்போ வலை வீசுவாருன்னு தெரியல. பார்ப்போம். வலை வீசி கண்டிப்பாக ஒரு பெரிய மீனை பிடிக்கிறத பார்த்துட்டு தான் நான் போகிறது. வலை வீசுறதுக்கு தயாராக இருக்கேன். போயிட்டாருங்க, போட போகிறாரு. அவருக்கு தாங்க தெரியுது, நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அந்த கணக்காக அந்த டைமிங் பார்த்து அடிக்கிறாரு, இழுக்கிறாரு. ஏதோ நம்ம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணியிருப்பேன். இப்போ தான் வலையை போட்டிருக்காரு. இவ்வளோ நேரம் அவர் கால் கடக்க நிற்கிறாருங்க அந்த மீனுக்காக. அவர் அந்த நீரோட்டத்துலேயே பார்க்குறாரு எங்கே மீன் வருதுன்னு சொல்லிட்டு. அவருக்கு தான் தெரியுதாட்டிருக்கு. அவர் சொன்னார், எனக்கு ஒன்றும் புரியல. எவ்வளோ மீன் பிடிக்கிறாருன்னு பார்ப்போம். அவங்க வந்து ஒவ்வொரு மீனாக பிடிச்சி கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்றாதாங்க காசு. அவரோட கணிப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஏதோ ஒரு மீன் பிடிச்சிருக்காருங்க, ஐல மீன் மாதிரி இருக்குது. அதுவும் போயிட போகுது.
சீக்கிரமாக கரைக்கு கொண்டு வந்தாருன்னா பரவாயில்ல. இந்த ஒரு மீனை பிடிச்சிருக்காரு பாருங்களேன், டக்குன்னு பார்த்து பிடிச்சிட்டாருங்க. ஒரு பவள மீன் சூப்பராக இருக்குது, ஜெல்லி பிஸு மாட்டியிருக்கு உள்ள, அழகாக வீசுகிறாருங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோலேயே பாருங்கள். இந்த மீன் தான் துள்ளுது அழகாக. அரபிக்கடலில், அதுவும் அரபிக்கடலில் ஒரு மீனவராக இருந்து இப்படி மீன் பிடிக்கிறத பார்ப்பேன்னு சொல்லி நினச்சி கூட பார்க்கல. அதே மாதிரி ஓடிட மாட்டிருக்குது இவர் விடுறது பார்த்தா. அவ்வளோதாங்க, போட்டார். பக்கத்துலேயே இன்னொருத்தர் நின்றுருந்தார் பார்த்தீங்களா, அவரும் வலை வீசிட்டாருங்க டக்குன்னு. அவர் வந்து ஓடி உள்ளே போய் தான் வீசுகிறாரு. நான் வந்து அதுக்குள்ளே கேமரா ஆன் பண்ணுறதுக்குள்ளே அவர் வீசிட்டார் வலையை. பார்ப்போம் அவரோட வலையில் எவ்வளோ மீன் சிக்கியிருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணுறது இல்லைங்க, டக்குன்னு அவர் கண்ணில் பட்டதும் டக்குன்னு வலையை வந்து வீசுறதுக்கு தயாராகிடுறாங்க. இது வந்து உங்களுக்கும் இது புதிய அனுபவமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் ஒரு மீன் வலையில் எவ்வளோ மீன் கிடச்சிருக்குன்னு சொல்லி. ஒன்றும் இல்லை, அவர் கணிப்பு தப்பாயிடுச்சு. பாவம், அடுத்த வாட்டி ட்ரை பண்ணட்டும். அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு. நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே பாருங்கள், இன்னொரு வெசல் வந்து போர்ட்லேருந்து வெளியே வருது. ஜூம் பண்ணி காட்டுற மாதிரிங்க. இது வந்து அடுத்தது வந்து எந்த நாட்டில் இருக்குமோ தெரில. நான் நாளான்னைக்கு கழிச்சு பார்த்தீங்கன்னா இன்னொரு நாட்டுக்கு போயிட்டுருக்கோம், பயணத்தில் இருக்கும். இந்த வெசலோட பேர் வந்துட்டுருக்கு. என்ன பேர்னா இன்னும் தெரியல, ஃபுல் பேர் தெரிய மாட்டேங்குது. ஒரே நிமிஷம் வந்துடும். ஈஸ்டர்ன், இது வந்து கேஸ் வெசலுங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கேஸு, கமர்ஷியல் கேஸு எல்லாமே இந்த கப்பலில் தாங்க வருது. இந்த வெசலில் தான் கேஸோலைன் வெசல் இது. நல்லா பார்த்துக்குங்க, இந்திய பொருளாதாரமே இதில் தான் இருக்குது. இப்போ வந்து அன்லோட் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வெசல் வந்து கேஸோலைன் வெசலு. இப்போ வந்து அன்லோட் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கு. நான் வந்து எம்பிஏ படிக்கும்போது படித்த விஷயத்தை நான் இப்போ வந்து ஷேர் பண்ணுறேன். அந்த மேலே பார்த்திங்கன்னா தேசிய கொடி பறக்குது பார்த்திங்களா, தேசிய கொடி. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்னொரு வெசல், இன்னொரு நாட்டோட கொடி பறக்கும். அது எதுக்குன்னா ஃப்ளாக் ஆஃப் கன்வீனியன்ஸ்னு சொல்லுவாங்க. என்னென்னா எந்த நாட்டுக்கு இந்த கப்பல் போகுதோ அந்த நாட்டோட கொடியை வந்து இங்கே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும் விதத்தில் வந்து பறக்க விடுவாங்க. அப்புறம் இன்னொரு கொடி பறக்குது பார்த்திங்கன்னா, அந்த கொடி பார்த்திங்கன்னா எந்த நாட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதோ அந்த நாட்டோட கொடி, அதுதான் ஃப்ளாக் ஆஃப் கன்வீனியன்ஸ். அதனால் வந்து இது வந்து எந்த நாட்டோட கப்பல் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் ரெண்டு பேருமே. இப்போது எதிர்நாட்டுக்குள்ளே போனாலும் சரி, நம்ம போர்ட்டுக்குள்ளே வரும்போது இது வந்து எந்த நாட்டு கப்பல்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறக்காக தான் அந்த கொடியை வந்து பறக்க விடுறது. பாருங்கள், நம்ம கண்ணு முன்னாடி இவ்வளோ பெரிய கப்பல் போகுது பாருங்கள், கேஸ் வெசல் இது. சரி, நம்ம வந்து அடுத்த இடத்த சுற்றி பார்க்க போகலாம். இவங்க ஃபிஷர்மேனுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு நம்மளும் கிளம்பலாங்க. அவ்வளோதாங்க, பார்த்தாச்சு. ஃபிஷர்மேனுக்கு தேங்க்யூ சொல்லியாச்சு. நானும் அடுத்த இடமெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. போட்டுக்கொச்சி, பட்டஞ்சேரி எல்லாமே பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ வந்து கிளம்புறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் சொல்லியாச்சு. ஒரு புது விதமான அனுபவம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து அடுத்த பிளேஸ் பார்க்க போகலாம். நான் பேசிகிட்டு இருக்கும்போதே இன்னொரு வெசல் போகுது பாருங்கள் போட்டுக்குள்ளே. இது வந்து பல்க் வெசல், நிலக்கரி, கோதுமை, அந்த மாதிரி ரைஸு, பெரிய பெரிய பல்கான ஐட்டமெல்லாம் ஏற்றிட்டு போகிற வெசல். பீச் வலை பிடிக்கிறத பார்த்துட்டு இப்போ வந்தாச்சுங்க. அப்படி பின்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு பேக் வாட்டர் இருக்குது. இது வந்து பேக் வாட்ரு. இது வந்து அமைதியாக இருக்குது பார்த்திங்களா, அது வந்து அலை வீசிகிட்ருக்கு. இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்குது. இதுலேயும் சைனா ஃபிஷிங் நெட்டெல்லாம் வச்சுருக்காங்க. நான் பின்னாடி காட்டுறேன். ஒருத்தர் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்காரு. அந்த சின்ன பரிசல் இந்த போட்டில், கட்டுமரான்னு சொல்லுவாங்களா, அந்த போட்டில் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காரு. இங்கேயும் சின்ன சைஸில் வந்து ஃபிஷிங் நெட்டெல்லாம் வச்சுருக்காங்க. இவங்களாம் எப்போ பிடிப்பாங்கன்னு தெரியல, பக்கத்தில் போய் கேட்போம் எப்போ பிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்த முறை இந்த விப்பின் ஐலாண்டு வந்தீங்கன்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு சைனா ஃபிஷிங் நெட்டை எப்போ ஆப்ரேட் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி வந்துக்குங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. சைனா வலை வந்து கிட்டத்துலேருந்து பார்க்குறேன். இங்கே பாருங்கள், இது எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பெரிய தேக்கு மரத்தில் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து மேலே தூக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ள அந்த வலையை வந்து தண்ணிக்குள்ளே இறக்கிட்டு மீனை வந்து அதுக்கப்புறம் இழுப்பாங்க. புல் பண்ணிவிட்டு இழுத்தோம்னா எவ்வளோ மீன் கிடைக்குதோ அதை வந்து கேட்ச் பண்ணிப்பாங்க. அங்கே வந்து வலை பிடிக்கிற அந்த இதெல்லாம் இருக்குது, கைப்பிடியோட வலை இருக்குது. அதுலேருந்து மீனை எடுத்து போட்டு கூடையில் போட்டு சேல் பண்ண கொண்டு வருவாங்க.
இவங்களோட ஹென்லி சின்னவலா ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல் சொல்லி இருக்குது. நீங்கள் அடுத்த முறை வந்தீங்கன்னா இந்த நம்பருக்கு கூட கான்டாக்ட் பண்ணிவிட்டு எப்போ மீன் பிடிப்பீங்க எல்லா டைமிங் எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் வந்தது டைமிங்கே தெரியாமல் அதனால் வந்து பிடிக்கிறத வந்து பார்க்க முடியாமல் போச்சு. இதுதாங்க வைப்பின் ஸ்டேஷன். இங்கே வந்து வாட்டர் மெட்ரோ இருக்குது. வாட்டர் மெட்ரோ பற்றி சொல்லணும்னா இது இந்தியாவிலேயே முதல் வாட்டர் மெட்ரோ இங்கே தான் இருக்குது. இங்கே தான் ஆரம்பிச்சிருக்காங்க, கொச்சினில் தான். இதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க என்ன எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு பார்க்கலாம். நல்லா வெயிலுங்க, இங்கே நல்லா சுட்டெரிக்குது. கடல்னால் சொல்லவே வேணாம், அந்தளவுக்கு வெயில் அடிக்குது. உள்ளே போயிட்டு டிக்கெட் எல்லாம் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். விப்பின் ஐலாண்டு எல்லாமே பார்த்தாச்சு. வெசல் வந்ததெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளை ஏற்றிட்டு போகிற ஃபெரி வந்திருக்கு. திரும்பவும் அதே மாதிரி தான் 3 ரூபா டிக்கெட்டு பேசஞ்சருக்கு. டிக்கெட் எடுத்துகிட்டு தான் நிற்கிறேன். இப்போ வந்து இவங்களை எல்லாத்தையும் டீபோர்டிங் பண்ணிவிட்டு நம்மளை வந்து ஆன்போர்டிங் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஃபெரி வந்து பெர்த் ஆகிறது வந்து இந்த பிளேஸில் தான். நீங்கள் வந்து மறக்காமல் கொச்சின் வந்தீங்கன்னா இந்த இடத்த மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். விப்பின் ஐலாண்டுக்கு, போர்ட் கொச்சியிலேருந்து விப்பின் ஐலாண்டுக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். வருது பாருங்கள், ஸ்லோவாக பெர்த்தாக வருது. ஸோ இது வந்து ரொம்ப சீப்பான ப்ரைஸில் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. எப்படி கட்டுப்படி ஆகுதுன்னு தெரியல. இந்த என்ஜின் வந்து டீசலில் தான் ஓடுது. ரொம்ப சூப்பராக இருக்குது. சீப் அண்ட் பெஸ்ட்டாக இது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸ்லோவாக பெர்த் பண்ணுறாரு கேப்டன். எல்லாருமே ஸ்டாண்டிங்கில் தாங்க வர்றாங்க. சைடில் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு 2-3 சீட்டு இருக்குது. அந்த வயசானவங்க ஹேண்டிகேப்டெல்லாம் வந்து உட்காந்துக்கலாங்க. அந்த மாதிரி மட்டும்தான் பண்ணுறாங்க. மற்றவங்கெல்லாம் பைக்கில் வர்றவங்க பைக்லேயே நிற்கிறாங்க, காரில் வரவங்க கார்லேயே உட்காந்துக்கிறாங்க. அந்த சும்மா நம்மளை மாதிரி சுற்றி பார்க்க வர்றவங்கெல்லாம் தான் இறந்து வர்றாங்க. அந்த மேலே அந்த இதில் நிற்கிறாங்க பேசேஜில். சரி, நம்ம ஏறலாம். இவங்க எல்லாமே டீபோர்டிங் பண்ணிவிட்டு நம்மளை அடுத்து வந்து ஏற்றிடுவாங்க. ஏறிட்டு பேசுகிறேன். சரி, எல்லாம் டீபோர்டிங் பண்ணியாச்சு. உள்ளே வந்து போகலாம் வாங்க. நான் தான் முதல் என்ட்ரி. அடுத்தது பின்னாடி கார் வந்து பார்த்தீங்களா, கார் வந்து இங்கே வந்து உட்கார்றதுக்கு கொஞ்சம் இடம் இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல போய் உட்காந்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன இடம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 சைடு மட்டும்தான் இடம் இருக்குது உட்கார்றதுக்கு. அதில் மட்டும் தான் உட்கார முடியும். நம்ம இதில் உட்காந்துட்டு நம்ம இதை வந்து கடலை வந்து ரசிச்சுட்டே போகலாம். நம்ம இந்த பெரிய கொச்சின் ஷிப்யார்டில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பஸ்ஸு நிற்கிது பார்த்தீங்களா, இந்த பஸ்ஸு பூரா தமிழ் ஆளுங்க தான். எல்லாருமே டூர் வந்திருக்காங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. ஃபோட்டோ எடுங்க, வீடியோ எடுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அசையுதுங்க, ஆடுதுங்க. அப்படியே தெரியுதுங்களா, அப்படியே சேக் ஆகுது. அந்த ஃபெரியோட சேர்ந்து இந்த பஸ்ஸும் அப்படியே ஆட்டம் கட்டுது. உங்களுக்கு அந்த மூமெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். ஆடுது தெரியுது பார்த்தீங்களா, அப்படியே அசையுது. அந்த தண்ணி நீரோட்டத்துக்கு ஏற்ற மாதிரி. கொச்சினில் ஃபெரியில் போகிறது ரொம்ப சூப்பரான அனுபவம். பாருங்க பின்னாடி எவ்வளோ பஸ் அங்கே கொடுக்காது. சைடில் போய் எல்லாருமே தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காங்க, ஜோலார்பேட்டையிலேருந்து. எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. ஆமாம், நாங்கெல்லாம் ஜோலார்பேட்டையிலேருந்து வந்திருக்கிறோம். ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். ஜோலார்பேட்டை ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டோம் பாருங்க. அவங்க எல்லாரும் ரொம்ப ஆய் சொல்கிறாங்க. ஆமாம், ஆமாம். எங்கள் சேனல் நேம் கிரேட் வீக்கெண்ட் vlogs. கிரேட் வீக்கெண்ட் vlogs. ஃபெரிலேருந்து இறங்கியாச்சு. இப்போ போர்ட் கொச்சி மெட்ரோ பார்த்து தான் போயிட்டுருக்கேன். போர்ட் கொச்சி மெட்ரோ போயிட்டு அங்கேருந்து ஹைகோர்ட்டுக்கு வந்து டிக்கெட் எடுக்கணுமா மெட்ரோவில், வாட்டர் மெட்ரோவில். அங்கே போயிட்டு அங்கேருந்து தான் மட்டஞ்சேரிக்கு வந்து பஸ் இருக்கான். டைரெக்டாக பஸ் இல்லையா, அதனால் ஹைகோர்ட் போயிட்டு ஹைகோர்ட் வரைக்கும் வாட்டர் மெட்ரோ போயிட்டு வாட்டர் மெட்ரோவிலேருந்து அது இறங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பஸ் பிடிச்சி மட்டஞ்சேரிக்கு போய்க்கலாம். அதுதான் இன்றைக்கி பிளானு. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து என்னோடய அந்த போர்ட் கொச்சி ஸ்டேஷன் இருக்குது, வாட்டர் மெட்ரோ ஸ்டேஷனு. உள்ளே போய்ட்டு டிக்கெட் எவ்வளோன்னு சொல்கிறேன் பார்த்துட்டு. இங்கே வந்து பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். நிறைய திங்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது பர்ச்சேஸுக்கு.
அப்படியே நடந்து போட்டு ஜெட்டி உள்ளே வந்திருக்கேங்க. போட்டு ஜெட்டின்னு சொல்கிறாங்க இந்த பிளேஸ் பேர். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மீன் பிடிச்ச மீன்களெல்லாம் இங்கேயே போட்டு டிஸ்ப்ளே பண்ணி விற்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாம் கடல் மீன்கள் தான், எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இங்கே வந்து ஃபாரினர்ஸ் எல்லாம் நிறைய வந்து வாங்கி அப்படியே வந்து குக் பண்ணி சாப்பிடுவாங்களாம். ஸோ அதுதான் இங்கே ஃபேமஸ் இந்த போட்டு ஜெட்டியில். எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஃபிஷ்ஷாலாம். பாருங்கள், அவங்களே க்ளீன் பண்ணிலாம் குத்துறாங்க. வந்து ரொம்ப நல்லா சில்லுன்னு இருக்குது இந்த இடம். இங்கே வந்து ஃபேமிலியோடு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஆஃப்டர்நூன் டைமுங்கிறனால அந்த அளவுக்கு க்ரௌடு இல்லை. இந்த இதெல்லாம் இருக்குது பாருங்கள், சிப்பி, கடல் நண்டு பாருங்கள், நண்டு, இந்த சிப்பி இருக்குது பாருங்கள். சிப்பி இது வந்து உள்ளே வந்து ஒரு மீட் இருக்கும். இதை வந்து க்ளீன் பண்ணி சாப்பிடுவாங்க. இது எவ்வளோ பெரிய நண்டு பாருங்களேன், பயங்கர பெருசாக இருக்குது. கிராப்பு இதெல்லாமே சேலுக்கு தான் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்தது மட்டஞ்சேரி போகலாம். இங்கே பாருங்கள், கிராபெல்லாம் எவ்வளோ போட்டு வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. எல்லா மீனுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. இங்கே வந்து நம்ம குக் பண்ணி சாப்பிட்றதா இருந்துச்சுன்னா இங்கே வந்து நம்ம அழகாக சாப்பிட்லாம். நம்ம ஹோம் ஸ்டே மாதிரி புக் பண்ணியிருந்தோம்னா இங்கே அழகாக இதை பாருங்கள், நம்ம ஒரு ஜிலேபி மீன் இங்கே இருக்குது. அப்புறம் இந்த கல்லா மக்கான்னு சொல்லுவாங்க, இது வந்து சிப்பி, இதுவும் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மீனெல்லாம் சூப்பராக இருக்குது. இந்த மீனோட நேமெல்லாம் என்னன்னு தான் தெரியல, பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கேயே பிடிச்சி இங்கேயே விற்கிறாங்க இந்த சைனா ஃபிஷிங் நெட்டில். இப்போ ஏதாவது பிடிக்கிற மாதிரி தெரியுதான்னு தெரில, இப்போ தண்ணி ஏற்ற இருக்கான்னு தெரில. ஸோ உள்ளே போய் கேட்டு பார்ப்போம் மீன் எதாவது பிடிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு. நம்ம ஆப்போசிட் சைடில் தான் பார்த்தோம், விப்பின் ஐலாண்டில். இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனுக்காக இது வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேருக்கு வந்து சைனா ஃபிஷிங் நெட் எப்படி பிடிப்பாங்கன்னு சொல்லி பார்ப்பாங்கல்ல, அதனால் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாக இதுக்கு வந்து 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நம்மளே வந்து அதை வந்து புல் பண்ணி இழுக்கலாம், இழுத்து அவங்க வந்து பிடிக்கிறத வந்து காட்டுவாங்க. ஸோ நம்ம வந்து அந்த சைடு பார்க்க முடியல, இந்த சைடு எப்படியே பார்த்துட்டோம் நம்ம எப்படி இழுக்கிறாங்க இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து ரொம்ப பாரம்பரிய முறையில் இருக்குது. அந்த சைடு பார்த்ததெல்லாம் இரும்புல இருந்துச்சு, இந்த சைடு எல்லாமே மரத்தால் ஆனதை வந்து வச்சுருக்காங்க. இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க எப்படி தான் மீன் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம டைரெக்டாக தான் மீன் பிடிக்கிறது பார்க்கல, அட்லீஸ்ட் எப்படியாவது நம்ம அதை வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டோம். ரொம்ப ஹாப்பி. விப்பின் ஐலாண்டில் சொன்னாலும் பார்த்தீங்களா, அந்த ஆயில் வெசல்ஸு, கேஸ் வெசல்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா இங்கே தான் வந்து அன்லோட் பண்ணி சொல்லிட்டு அந்த டேங்கர்ஸ் எல்லாம் இங்கேருந்து பார்த்தா தெரியுது பாருங்கள். இங்கே வந்து அன்லோட் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் சப்ளை பண்ணுவாங்க டேங்கர் லேண்டில் வச்சு. அந்த இடம் தான் இது. நம்ம அந்த சைடு பார்க்கும்போது தெரியல, நம்ம அப்போ மீன் பிடிக்கிறதெல்லாம் பார்த்தது வந்து அந்த ஆப்போசிட் சைடு. இப்போ வந்து ஆப்போசிட் அங்கேருந்து பெரிய வச்சு இந்த பக்கம் வந்திருக்கோம். இந்த பக்கம் போட்டு ஜெட்டி. இங்கேயும் நிறைய பேர் ஃபிஷர்மேனெல்லாம் மீன் பிடிச்சிட்ருக்காங்க. ஒருத்தர் போடுறாரு வலை, ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு மீன் கூட பிடிக்கல. இப்போ எடுக்கும்போது பார்க்கலாம் யாரும் மீன் அது கிடச்சிருக்காங்க. இந்த சைடெல்லாம் எதுவும் நீரோட்டம்லாம் பார்க்குறது இல்லைங்க, அப்படியே டைரெக்டாக பிடிச்சிட்டே இருக்காங்க, போட்டே இருக்காங்க. இங்கே ஒரு ஐயா ஒரு தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறாரு. இப்போ தான் தூண்டி போட்டிருக்காரு, இறால் குத்தி போடுறாரு மீன் பிடிக்க. பார்ப்போம், ஒரு 5-10 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம் பிடிக்கிறாரான்னு சொல்லிட்டு. வெட்டிட்டாருங்க, நல்லா டக்குன்னு இழுத்தாரு. லாக் ஆன மாதிரி தான் தெரியுது மீன். சுற்றுறாரு, பார்க்கலாம் மீன் கிடச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. நல்லா தெரிஞ்சுது இழுத்தது, ஒன்றுமே இல்லைங்க. ஆனால் வெட்டினார், கரெக்டாக தான் வெட்டினார். மீன் ஒன்றும் கிடைக்கல, சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. இறாலெல்லாம் சாப்பிட்டு போயிடுச்சு, மீன் கிடைக்கலைங்க. இங்கே பாருங்கள், கிராப் உயிரோடு இருக்குது. நல்லா கடல் நண்டு பார்க்குறக்கே கொடூரமாக இருக்குது. ஒன்று மட்டும் உயிரோடு இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதுவாக நடந்து போயிட்டுருக்கு. பெங்களூர் சிட்டி விட்டு வந்து 2 நாள் வந்து கொச்சினில் வந்து தகட்ட எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். இங்கே வந்து என்னெல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம், சரிங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். போட்டு கொச்சி வாட்டர் மெட்ரோக்கு வந்தாச்சுங்க. வாட்டர் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்துட்டேங்க. நம்ம பெங்களூரில் வந்து எவ்வளவோ டைம் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போயிருப்போம். இங்கே வந்து வெயிட்டிங் ஹால் இருக்குது, டிக்கெட் ரேட்டெல்லாம் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இது வந்து இந்தியாவிலேயே முதல் வாட்டர் மெட்ரோ. அதுக்கப்புறம் இது வந்து ஈவியில் இயங்குதுங்க. அது
எலக்ட்ரிக்கில் வந்து இயங்குகிற வாட்டர் மெட்ரோ இங்கே தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இப்போது டிக்கெட் எடுத்துகிட்டு நான் எவ்வளோ வரும்னு சொல்கிறேன். இங்கே டிக்கெட் கவுண்டர் இருக்குது. இங்கே வந்து ஹைகோர்ட் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து மட்டஞ்சேரிக்கு ஏறிக்கன்னு சொல்லியிருக்காங்க பஸ்ஸில். அதனால் இங்கே வந்து டிக்கெட் எடுத்துக்கலாம். வாட்டர் மெட்ரோவில் டிக்கெட் எடுத்தாச்சுங்க. ஹைகோர்ட் ஜங்ஷன் வரைக்கும் எடுத்திருக்கேன். இங்கே வந்து டிக்கெட் வந்து 50 ரூபா. போர்ட்டு கொச்சியிலேருந்து ஹைகோர்ட்டுக்கு வந்து 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம இப்போ அடுத்தது இன்னும் வரல. நம்ம வந்து செக்இன் பண்ணிவிட்டு மெட்ரோ ஸ்டேஷனில் எப்படி செக்இன் ஆகும் அதே மாதிரி உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து போட்டில் ஏற வேண்டியது தான், வாட்டர் மெட்ரோவில் ஏற வேண்டியது தான். உள்ளே போயிட்டு வாட்டர் மெட்ரோ வந்து எப்படி இருக்குது, என்னென்ன ஆம்பியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் யூடியூப்லலாம் நிறைய பார்த்தேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம், லைவாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். கொச்சின் வந்தீங்கன்னா மறக்காமல் போர்ட்டு கொச்சியிலேருந்து வாட்டர் மெட்ரோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். எல்லாம் ஏற ஆன்போர்டிங் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க போகலாம். ஸோ இங்கே தான் லைன் நிற்கிறாங்க. லைனில் போயிட்டு நம்ம வந்து ஆன்போர்டிங் ஆக வேண்டியது தான். வாட்டர் மெட்ரோன்னா இருந்தாலும் சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க ஸ்டேஷனை. எல்லாமே க்யூ படி தான் நடக்குது. க்யூ படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. மெம்பர்ஸ் எவ்வளோ இருக்கோ அந்த மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி க்யூவில் வந்து அலோவ் பண்ணுறாங்க. மெட்ரோ வந்து நிற்கிது பாருங்கள். இப்போ தான் பர்த் ஆகுது. பர்த் ஆனதுக்கப்புறம் நம்பர்ஸை வந்து கவுண்ட் பண்ணிவிட்டு உள்ளே விடுவாங்க. வாழ்க்கையில் முறையாக வாட்டர் மெட்ரோ ஏற போகிறேங்க. பர்த்திங் ஆயிடுச்சு போட்டு. இப்போ வந்து ஏற போகிறேன். ரொம்ப ஆர்கனைஸ்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. க்யூ படி தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. வாட்டர் மெட்ரோ ஏற போகிறேங்க. டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடி தான் ஆன்போர்டிங் ஆகிட்டுருக்கு ஒவ்வொருத்தராக. நம்ம ஃப்ளைட்டில் ஏறும்ல அதே மாதிரி தாங்க செக்இன் பண்ணிவிட்டு உள்ளே விட்றாங்க. உள்ளே போயிட்டு ஏறிட்டு நம்ம சீட்டு இருந்துச்சுன்னா உட்காந்துக்கலாம். உள்ளே போயிட்டு காட்டுறேன் நான். இதான் பாருங்கள், வாட்டர் மெட்ரோ போர்ட்டு கொச்சியிலேருந்து ஹைகோர்ட் ஜங்ஷனுக்கு வாட்டர் மெட்ரோ ஏற போகிறேன். முதல் முறையாக ஈவியில் தாங்க இதை இயங்குது. சூப்பராக இருக்குது. வாவ், முதல் முறையாக என்ட்ரு ஆகிட்டேங்க. சூப்பராக இருக்குது. உள்ளே வந்தது கூலிங்காக சில்லுன்னு இருக்குது. பாருங்களேன், சூப்பராக வெல் ஆர்கனைஸ்டாக இருக்குது. லைட்டிங்கெல்லாம் சூப்பராக இருக்குது. நம்ம வேணும்னா நின்றுட்டு வந்துக்கலாம், இல்லாட்டி உட்காந்துக்கலாம். நம்ம நல்ல ஒரு விண்டோ சீட்டாக பார்த்து உட்காந்துக்கலாம். நின்றுக்கலாம். வாவ், நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஏரியாச்சு. மறக்காமல் கொச்சின் வந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வாட்டர் மெட்ரோவை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஃபுல்லாக ஏசியாக இருக்குது. இதுதாங்க ஃப்ரண்ட் ஸ்பேஸு. பேசஞ்சர்லாம் ஏறினது கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இங்கேருந்து தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க இந்த வெசலை. இவருங்க கேப்டன் உள்ளே ஏறாரு. அதுக்கப்புறம் டோர் லாக் பண்ணிவிட்டு இப்போ கிளம்ப போகிறோம் வாட்டர் மெட்ரோவில். முதல் முறையாக வாட்டர் மெட்ரோவில் பயணம் போர்ட்டு கொச்சியிலேருந்து ஹைகோர்ட்டுக்கு. ஒரு மெட்ரோ வந்துருச்சு. இந்த மெட்ரோ கிளம்புறதுக்குள்ளே அடுத்த மெட்ரோ வந்துருச்சுங்க. எல்லா பேசஞ்சரும் ஒரே ஹாப்பியாக எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க இந்த ட்ரிப்பை. நீங்களும் இந்த வாட்டர் மெட்ரோவை என் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், எல்லோரும் ஃபோட்டோவும் கையுமா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப மிஸ் பண்ணக்கூடாத இடம் கொச்சியில் வாட்டர் மெட்ரோ. இது உங்களோட ஐடினரியில் கண்டிப்பாக வாட்டர் மெட்ரோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஃப்ரண்ட் பேஸ் போகிற தெரியுதுங்களா? அப்போ பாருங்கள், வல்லார் படம் போட்டு நோக்கி தான் போயிட்டுருக்கோம். போயிட்டு நம்ம ஹைகோர்ட் ஜங்ஷன் வந்துச்சுன்னா அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா இறங்கிக்கலாம். மெட்ரோவோட சேம் ப்ரொசீஜர் தான். அடுத்தடுத்த ஸ்டாப் என்னன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த வாட்டர் மெட்ரோலேயே சூப்பரானது வந்து இந்த கிளாஸ் தாங்க. நல்லா விசிபிளாக இருக்குது. கிளாஸ் நல்லா லென்த்தியான கிளாஸ் கொடுத்ததுனால விசிபிள் வந்து சூப்பராக இருக்குது. போர்ட்டு பக்கத்துலேயே வந்துட்டோம். இவ்வளோ நேரம் வந்து விப்பின் ஐலாண்டில் போர்ட்டு கொச்சியிலேருந்து லாங்லேருந்து தான் பார்த்தோம். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்துலேயே வந்து பார்க்குறோம் போர்ட்டை. லோடிங் மூமெண்ட்டு அன்லோடிங் மூமெண்ட்டெல்லாம் பரபரப்பாக நடந்துகிட்ருக்கு. பெரிய பெரிய கிராண்ட்ரி கிரெயின்லாம் வச்சுருக்காங்க. எல்லாத்துலேருந்து தான் அன்லோடிங் பண்ணுறாங்க. இந்த வெசல் நம்ம இந்த மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது வந்துச்சுல்ல, அந்த வெசல் அந்த பக்கம் நிற்கிது. இது வந்து கண்டெய்னர் வெசல். அது வந்து இன்னொரு இடத்துல பெருத்தாக போயிருக்கு. சூப்பரான வியூங்க இது. அவ்வளோ கிளியராக இருக்குது. இந்த விண்டோ கிளியராக இருக்கிறதுனால அவ்வளோ சூப்பராக இருக்குது விசிபிள். நம்ம மற்ற போர்ட்டில் எல்லாமே இவ்வளோ கிளியராக பார்க்க முடியாது. சென்னை, தூத்துக்குடியில எல்லாம் அந்த
கொச்சின் போர்ட்டில் மட்டும் நம்ம அன்லோடிங் லோடிங் எல்லாத்தையும் எல்லாத்தையுமே பக்கத்தில் இருந்தே பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் இந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. அரை மணி நேர பயணத்துக்கு அப்புறம் ஸ்டேஷன் வந்துட்டேங்க. தூரத்தில் தெரிஞ்சு பாருங்கள், ப்ரௌன் கலரில் ஹைகோர்ட்னு எழுதியிருக்கா, அதுதான் மெட்ரோ ஸ்டேஷன். அங்கே தான் இறங்க போகிறோம். நான் இறங்கிட்டு வந்து பேசுகிறேன். வாட்டர் மெட்ரோ வந்து ஹைகோர்ட்டுக்கு வந்து இறங்கியாச்சுங்க. இப்போ வந்து இறங்க போகிறேன். இறங்கிட்டு மதியானம் இப்போ வந்து 2 மணி ஆச்சு. சாப்பிட்டுட்டு அடுத்தது வந்து மட்டஞ்சேரி ஹால்ட்டை வந்து போய் பார்க்கலாம். வெளியே போகிற பாருங்க, எல்லோரும் இறங்கிட்டாங்க. கொச்சியின் வாட்டர் மெட்ரோ பயணம் இனிதே நிறைவுற்றது. இப்போ ஃபாரினர் கூட வர்றாங்க இங்கே நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறதுக்காக. காலை பார்த்து வச்சு இறங்கி போக வேண்டியதுதான். வாய் வாட்டர் மெட்ரோ இதாங்க. வாட்டர் மெட்ரோ இந்தியாவின் முதல் வாட்டர் மெட்ரோ. நம்ம வந்து வெளியே போயிட்டு சாப்பிட்டுட்டு பேசுகிறேன். அடுத்த ட்ரிப்புக்கு வந்து பேசஞ்சர்லாம் உட்காந்துருக்காங்க. அவங்க எல்லாமே அடுத்த ட்ரிப்பில் வந்து என்ட்ரி ஆவாங்க. ஸோ பேக் டு பேக் வந்து ட்ரிப்பு போயிட்டே தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பெரிய க்யூ நிற்கிதுன்னு. இப்போ வந்து நம்ம இந்த மெட்ரோ கார்டை வந்து உள்ளே போட்டுட்டு எக்ஸிட் ஆக வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, வெளியே வந்தாச்சு. ஹைகோர்ட் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து வெளியே பார்த்து வெளியே வந்ததுமே பஸ் ஏறதுக்கெல்லாம் இடம் இருக்குது. போயிட்டு தான் போகணும். அதுக்கு முன்னாடி லஞ்ச் சாப்பிட்டு போயிடலான் இருக்கேன். கொச்சின் வரைக்கும் வந்துட்டு டோடி ஷாப்பை வந்து டேஸ்ட் பண்ணாமல் போனால் நல்லா இருக்காது. அதனால தான் இப்போ டோடி ஷாப் வரைக்கும் வந்திருக்கேன். டோடி ஷாப்புள்ள போயிட்டு காட்டுறேன் என்னென்ன கல் இருக்குதுன்னு சொல்லிட்டு. சைடிஸ் எல்லாம் இருக்குது. இங்கே வந்து நான் வந்து எதிர்பார்த்தது ரொம்ப பெரிய இந்த வில்லேஜ் டைப்பில் இருக்கிற கல் கடை எதிர்பார்த்தேன். இது வந்து சிட்டிக்குள்ளே இருக்கிற கல் கடை மாதிரி தான் இருக்குது. உள்ளே போயிட்டு பார்ப்போம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. நானும் ரொம்ப பேர்கிட்ட கேட்டக்கப்புறம் தான் இந்த டோடி ஷாப் கண்டுபிடிச்சேன். நான் எதிர்பார்த்தது எப்படின்னா இந்த பேக் வாட்டர் பக்கத்துலேயே இருக்கிற டோடி ஷாப் மாதிரி எதிர்பார்த்தேன். அங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைடிஸ் எல்லாம் சுட போட்டு கொடுப்பாங்க. அதனால தான் அந்த மாதிரி எதிர்பார்த்தேன். இந்த கல் கடையில் பார்த்திங்கன்னா விலையெல்லாம் போட்டிருக்கு. ஒரு ஃபுல்லு 110, ஆஃப் வந்து 55 போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நோ கூகுள் பேயா, கேஷ் இருந்தால் மட்டும்தான் அலவுடு. சரி, ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் சின்னதாக. அப்படியே ஒரு வழியாக டோடி ஷாப் கண்டுபிடிச்சிட்டாங்க. இங்கே பார்த்திங்கன்னா 55 ருபீஸு. இது வந்து 55 ருபீஸா. அந்த பாட்டில் சோக் கொடுங்க. பாட்டில் சோக் சோமி பாட்டில் சோமி பாட்டில் காட்டுங்க. கிளாஸும் வேணும். தர அவர் முதல்ல காசு தான் முதலாக. மீன் கொடுக்கா, சைடிஷ் கொடுக்கா. பார்த்திங்கன்னா கல் ஒரு மீன் சொல்லியிருக்கேன், ஜிலேபி மீன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் கல் ட்ரை பண்ண போகிறேன். ட்ரை பண்ணிவிட்டு சொல்கிறேங்க. ஒரு வழியாக கிளாஸில் வாங்கியாச்சுங்க கல். இது வந்து தென்னங்கல்லாம். சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நல்லா ஜுருஜுருன்னு தான் இருக்குங்க. நான் வந்து சின்ன வயசில் அந்த காலேஜ் படிக்கும்போது, செகண்ட் இயரில் படிக்கும்போது வாழையாரில் போயிட்டு கல் டேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொச்சினில் 3 மாதம் ட்ரைனிங் இருக்கும்போது டேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் டேஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப நல்லா ஜுருஜுருன்னு இருக்குது. சியர்ஸ். மீன் வந்து ஜிலேபி மீன். நல்லா உரப்பாக தான் பண்ணியிருக்காங்க. டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு அடுத்தது மட்டஞ்சேரி போகலாம். இது வந்து 55 ஃபுல். நம்ம பீர் பாட்டில் சைஸில் இருந்துச்சுன்னா அது 110 சொல்கிறாங்க. நான் வந்து டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு தெரியல, அதனால் வந்து 55 மட்டும் போதுன்னு சொல்லிட்டு இது மட்டும் வாங்கினேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா அடுத்த வாட்டி ட்ரை பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. வெயிலுக்கு நல்லா இருக்குது. அவ்வளோதாங்க, டோடி ஷாப்பில் வந்து கல்லையும் ட்ரை பண்ணியாச்சு, சைடிஷும் ட்ரை பண்ணியாச்சு. இப்போ கிளம்ப போகிறேன். இதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். லஞ்ச் சாப்பிட்டுட்டு பயங்கர பசி வேறு, அதனால தான் டோடி ஷாப் எங்கே இருக்குன்னு கேட்டுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் சாப்பிட்டுக்கலான்னு இருக்கேன். டோடி ஷாப்புக்கு ஒரு பாய் போகலாம். அடுத்து லஞ்ச் சாப்பிட போகலாம். லஞ்ச் சாப்பிட்றதாங்க ரொம்ப தூரமாக நடந்து வந்துட்டுருக்கேன். என்ன ஆச்சுன்னா இந்த கேஸ் தட்டுப்பாடு காரணமாக ஹோட்டலில் எதுலேயுமே மீல்ஸ் இல்லைங்க. எங்கே பார்த்தாலும் பரோட்டா சப்பாத்தி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா மீல்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டவுட்டில் தான் சொல்லியிருக்காங்க. அங்கே தான் நடந்து போயிட்டுருக்கேன். எங்கே பார்த்தாலும் பரோட்டா சப்பாத்தி நான் தான் இருக்குது. மீல்ஸ் தான் சாப்பிட்ணும் ஆசையாக இருந்தேங்க. வந்து ஒரு கேரளா மீல்ஸ் சாப்பிட்ணும்,
அது வித்து கருமீனோடு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டேன். அதுதான் தேடி போயிட்டுருக்கேன். கிடச்சா இன்றைக்கி லக்கு சாப்பிட்லாம், போய் பார்க்கலாம். இருந்ததுன்னா நான் சொல்கிறேன். ரொம்ப நேரம் தேடி இந்த ரெஸ்டாரண்ட்டை கண்டுபிடிச்சிருக்கேன். உள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. உள்ளே வந்து நிறைய க்ரௌடாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே எங்கேயுமே ஹோட்டல்ஸ் வந்து சாப்பாடு இல்லாதனால கொஞ்சம் க்ரௌடு வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. உள்ளே போயிட்டு பார்ப்போம் என்ன ஐட்டம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஹோட்டலோட ஆம்பியன்ஸ் கூட நல்லா தான் இருக்குது. வழியாக ரொம்ப க்ரௌடுங்க ஹோட்டலில். ஒரு வழியாக ஹோட்டலில் வந்து இடம் பிடிச்சாச்சு. இடம் பிடிச்சி உட்காந்துருக்கேன். சிக்கன் பிரியாணி இருக்குது, மட்டன் பிரியாணி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் மட்டன் பிரியாணி சொல்லியிருக்கேன். மட்டன் பிரியாணியோட விலை வந்து 220 ரூபா சொல்லியிருக்காங்க. ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். ரொம்ப பசி வேறு. ரொம்ப ஒரு 1.5 கிலோமீட்டர் மேலே நடந்தே வந்தேன். ஹோட்டல் எங்கே இருக்குது இருக்குன்னு சொல்லி கேட்டு எல்லா ஹோட்டலும் இந்த கேஸ் தட்டுப்பாடுனால நிறைய ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ஹோட்டல்ஸ் எல்லாமே. அதனால தான் இப்போதான் ஆர்டர் கொடுத்துருக்கேன். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறாங்க என்ன எப்படி இருக்குன்னு சொல்லி. கொச்சினோட மட்டன் பிரியாணி வந்துருச்சுங்க. இந்த ஹோட்டலோட பேர் ரஹ்மானியா பிரியாணி, நியர் பென்டா மெனகா மெரைன் டிரைவ், சண்முகம் ரோடு. இதாங்க பிரியாணி. நல்லா பொருள் நிறைய கொடுத்துருக்காங்க. சரி சாப்பிட்டு பார்க்கலாம். பிரியாணி சுட சுட இருக்குது. ரொம்ப வருஷம் ஆச்சு சாப்பிட்டு. சிக்கன் பிரியாணி நல்லா குவான்டிட்டியெல்லாம் நிறைய தான் இருக்குது. நல்லா பொறுமையாக சாப்பிடுவோம். நிறைய குவான்டிட்டி இருக்குது. மட்டனெல்லாம் நல்லா வந்துருக்கு. அப்புறம் சிக்கன் பிரியாணி தான். நல்லபடியாக சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா மட்டஞ்சேரி ஹால் போக போகிறேன். சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த ஹோட்டல் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பிரியாணி, மட்டன் பிரியாணி. அடுத்தது வந்து பஸ் ஸ்டாப் வந்து முன்னாடி இருக்குது. நடந்து போயிட்டு இறணுமா. இங்கேருந்து 1/2 hour ட்ராவல் ஆகுமா மட்டஞ்சேரி. அங்கே தான் அந்த நிறைய ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் எல்லாம் இருக்குது. அங்கே போயிட்டு நம்ம எல்லாம் ஒவ்வொரு பிளேஸாக பார்க்கலாம். ரொம்ப நேரம் பஸ் ட்ராவலுக்கு அப்புறம் மட்டஞ்சேரி வந்திருக்கேன். மட்டஞ்சேரியிலேருந்து ஜூ டவுனு, சினகோம், அதுக்கப்புறம் வாஸ்கோடகாமா சதுக்கம், அப்புறம் சர்ச்சு இதெல்லாம் இருக்கான். அப்புறம் ஜூ டவுன் வந்து ஸ்ட்ரீட் இருக்குது, ஷாப்பிங் பஜார் இருக்குது. அது எல்லாத்தையும் இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த ஜூஸ் டவுனுன்னா என்னென்னா ஆங்கிலத்தில் வந்து ஜூஸுன்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழில் பார்த்திங்கன்னா இது வந்து யூதர்கள் வாழ்ந்த காலனி தான் ஜூஸ் டவுன் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பகுதி தான் இப்போ பார்க்க வந்திருக்கோம். இந்த ஜூ டவுனுக்குள்ளே வந்துட்டோம். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான ஸ்ட்ரீட்டாக இருக்குது. எல்லாமே இந்த மாறா படத்தில் பார்த்துருப்பீங்க. இந்த வீதியை வந்து மாறா படத்தில் வந்து இங்கே தான் எடுத்தாங்களாம் ஷூட்டிங்கு. இந்த டைகிராமெல்லாம் போட்ட மாதிரி ஒரு ஸ்ட்ரீட்டை காட்டுவாங்கள்ல, அது வந்து இந்த ஏரியாவில் தான் இருக்கும். நல்லாயிருக்கு. ரொம்ப பழமையான நகரமாக இருக்குது. இங்கே நல்ல கலைப்பொருட்கள், வாசனை பொருட்கள் எல்லாமே இங்கே தான் ஃபேமஸ், ரொம்ப ஃபேமஸ். எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களாம் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஃபாரினரெல்லாம் இங்கே தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பூராமே ஆன்டிக் ப்ராடக்ட் எல்லாம் வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப பழங்கால பொருட்களாக வச்சுருக்காங்க இங்கே எல்லாத்துலேயும். சிவலிங்கம். இந்த ஸ்ட்ரீட்டே ரொம்ப பழமையாக இருக்குது பார்க்குறக்கு. மிஸ் பண்ணக்கூடாத இடத்துல இது ஒன்று ஜூ டவுன். பாருங்க, மக்கள் எல்லாம் பரபரப்பாக வைப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஜூ டவுன் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ வைப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்ட்ரீட்டு ஃபுல்லாகவே இந்த கலைப்பொருட்கள் இந்த இதெல்லாம் தான் வச்சுருக்காங்க. ஆன்டி ப்ராடக்ட் எல்லாம் தான் வச்சுருக்காங்க. இப்போ உள்ளே தான் பார்த்திங்கன்னா இந்த ஜூ டவுனோட இது வச்சுருக்காங்க. அது உள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஜூ டவுனோட அந்த சினோகம் அப்படின்னு சொல்கிற ஒரு பிளேஸு, அந்த வழிபாட்டுத்தலம், யூதர்களோட வழிபாட்டுத்தலத்தை வந்து இங்கே தான் வச்சுருக்காங்க. உள்ளே போய் பார்க்கலாம். என் பின்னாடி தெரிஞ்சு பார்த்திங்களா மணிக்கூண்டு. இது வந்து ஜூ டவுனில் இருக்கிற மணிக்கூண்டு. இது இந்த மணிக்கூண்டுக்கு வந்து நாலா பக்கம் வந்து டைம் காட்டியிருக்காங்க. நாலா பக்கம் எதுக்குன்னா இங்கே அரபிக்கடல்லேருந்து வெளிநாட்டிலேருந்து வந்து வாணிபம் பண்ணுறவங்க எல்லாமே அந்த டைமுக்கு தெரிஞ்சுக்கிறக்காக. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த 1 2 3 டிஜிட்டலில் இருக்கும். ரெண்டாவது பக்கம் ரோமன் லெட்டர்ஸ் இருக்குமா. இன்னொன்று வந்து ஜூஸ், அந்த இஸ்ரேலியர் யூதர்களோட புரிகிற மாதிரி அந்த லெட்டர்ஸில் இருக்குமா. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மலையாளத்தில் இருக்குது. Today Jews
ஹாலிடேன்னு போட்டிருக்குங்க. இன்றைக்கி வந்து நம்ம உள்ளே போக இந்த சினோகம்னு சொல்லி வழிபாட்டு தலை இருக்குது உள்ள, அதை வந்து நம்ம பார்க்கலான் இருந்தோம். இங்கே வந்து இன்றைக்கி சாட்டர்டே ஹாலிடேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சினோகம் ஜூ டவுன் சொல்லி ஒரு இடத்த பார்க்க வந்தோம். அங்கே வந்து மியூசியம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த மியூசியம் வந்து சாட்டர்டே லீவாக அதை பார்த்துட்டு பாதிலேயே வந்துட்டேன். என்னாச்சுன்னா அதை உள்ளே வந்து மியூசியமில் வந்து பழங்கார பொருட்கள் எல்லாம் வச்சுருக்காங்கன்ட்டு. ஸோ அதை வந்து பார்க்க முடியல. ஸோ நீங்கள் வரதா இருந்துச்சுன்னா சாட்டர்டே வந்து இது வந்தீங்கன்னா பார்க்க முடியாது. சாட்டர்டே வந்து ஹாலிடே. இந்த கடையில் பாருங்கள், பூட்டெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. இந்த மாதிரி பூட்டெல்லாம் நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. இந்த மாதிரி ஜூ டவுனில் வந்து பார்த்திங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி கலைப்பொருட்கள் எல்லாமே கிடைக்கும். ஆச்சரியமான கலைப்பொருட்கள், டிஃப்ரெண்ட்டான கலைப்பொருட்கள்லாம் இங்கே தான் கிடைக்கும். இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ வந்து மட்டஞ்சேரி பேலஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ஜூ டவுனில் வந்து ஜூ டவுன் இருக்குது. சினோகம் வந்து இந்த யூதர்களோட கோயில் வழிபாட்டு தலம் வந்து லீவு. இப்போ வந்து மட்டஞ்சேரி பேலஸ் மட்டும் பார்த்துட்டு கிளம்ப வேண்டியது தான். நீங்கள் கொச்சினுக்கு பிளான் பண்ணி வர்றீங்கன்னா ஜூஸ் டவுனில் சினோகமும் மட்டஞ்சேரி பேலஸும் பார்க்கணுன்னா சாட்டர்டே பிளான் பண்ணிக்காதீங்க. மட்டஞ்சேரி பேலஸ் வந்து 4 மணியோட க்ளோஸ். நான் இப்போ வந்து 4:30 தான் வந்து சேர்ந்தேன். அதனால் அதையும் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் ஜூஸ் டவுனில் சினோகம் அந்த வழிபாட்டு தலத்தை வந்து சாட்டர்டே வந்து லீவாக. ஸோ அதனால் சாட்டர்டே நீங்கள் வந்தீங்கன்னா அதையும் பார்க்க முடியாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு கொச்சின் வாங்க. ஸோ இன்றைக்கி வந்து இந்த போர்ட்டு கொச்சி அந்த இதெல்லாம் மட்டும்தான் கவர் பண்ண முடிந்தது. ஜூ டவுன் தாண்டி வந்தீங்கன்னா மட்டஞ்சேரியில் ஒரு மார்க்கெட் ஏரியா இருக்குது. அங்கே வந்து பார்க்க முடியலைன்னா இங்கே வந்து இது பண்ணலாம், ஸ்பெண்ட் பண்ணலாம் டைமை. நான் இங்கே வந்து 4 மணியோட வந்து அந்த இது வந்து க்ளோஸு. சனிக்கிழமை இதுவும் க்ளோஸு. அதனால் இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்திருக்கேன். இங்கே வந்து போட்டிங் சென்ட்ரு, டூரிஸ்ட்டோட போட்டிங் சென்டர்லாம் இருக்குது. உள்ளே போய்ட்டு நம்ம வந்து இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். நான் ஆல்ரெடி போட் ரைடு எல்லாமே பண்ணியாச்சு. சும்மா அந்த வாட்டரோட இதை மட்டும் பார்க்கலான்னு உள்ளே போயிட்டுருக்கேன். உள்ளே போயிட்டு பார்க்கலாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இது வந்து மட்டஞ்சேரி மெட்ரோ ஸ்டேஷன் கூட இருக்குது. இந்த என்னோடய லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா மட்டஞ்சேரியில் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஷன்லேருந்து எர்ணாகுளம் போய் ரீச் ஆகிக்கலாம். ஸோ இந்த நம்ம பெங்களூரில் வந்து எல்லா சிட்டியும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இங்கேயும் எல்லா இடத்தையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஈஸியாக இந்த வாட்டர்வேஸில் வந்து ரீச் ஆகிற மாதிரி. ரொம்ப சூப்பர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. என்னென்ன இடம் பார்க்கணும் வேண்டின்னு சொல்லி பிளான் பண்ணமோ எல்லா இடத்தையும் பார்த்தாச்சு. இப்போ திரும்பவும் ரூமுக்கு வந்தாச்சு. இந்த டே இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் நைட்.